வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே மனதை தொடுற ஒரு கவிதை. கமலா தாஸ் எழுதின என் 66 வயது அம்மா. வாங்க, இந்த கவிதைக்குள்ள என்னென்ன ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எப்படியாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வலியையோ இல்ல பயத்தையோ வெளிய காட்டிக்காம ஒரு சின்ன புன்னகையில மறைக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கேள்விதான் இந்த கவிதையோட ஆன்மாவே நமக்கு புரிய வைக்க போகுது. கவிதையோட ஆரம்பமே ரொம்ப சிம்பிள். ஒரு கார் பயணம் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த அமைதியான ரொம்ப பர்சனலான ஒரு செட்டிங் தான் நடக்க போற ஒரு பெரிய மனப்போராட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமையுது. சோ அந்த பயணம் போயிட்டு இருக்கு. அப்பதான் அந்த கவிதையோட முதல் திருப்புமுனையே வருது. அது ஒரு வலி நிறைந்த உண்மைய அவங்க உணர்ற ஒரு செகண்ட். இந்த வரிகளை பாருங்க, எவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான கம்பாரிசன். அவங்க அம்மாவோட முகத்தை ஒரு பிணத்தோட ஒப்பிடுறாங்க. இது வெறும் அவங்க வயசாயிட்டாங்கன்னு சொல்றது இல்ல, வாழ்க்கை முடிய போகுதுங்கிற ஒரு பயங்கரமான உணர்தல். அந்த முதல் அதிர்ச்சி, அந்த வலி அப்படியே இந்த வரிகள்ல உறைஞ்சு போயிருக்கு. ஆஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு வெறும் சாம்பல் நிறம்னு அர்த்தம் கிடையாது. இதுல ஒரு உயிரற்ற தன்மை இருக்கு. அதிர்ச்சியிலையோ இல்ல உடம்பு சரியில்லாமையோ முகம் வெளிரி போகுமே, அந்த மாதிரி ஒரு தோற்றம். அவங்க அம்மா முகத்துல அந்த உயிரற்ற தன்மைய பார்த்தத இந்த ஒரு வார்த்தை நமக்கு அப்படியே கடத்துது. சோ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க மனசுல ஓடுற அந்த வலியோட மையம் இதுதான். அம்மா பாக்குறதுக்கு எவ்வளோ வயசானவங்க மாதிரி தெரியறாங்களோ, நிஜமாவே அவங்க அவ்வளோ வயசானவங்க தான். இந்த உண்மையே ஏத்துக்கவே முடியாம அவங்க தவிக்கிறாங்க. இந்த வலி மிகுந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக அவங்க ஒரு முயற்சி எடுக்கறாங்க. டக்குன்னு கவனத்தை கார் ஜன்னலுக்கு வெளியே திருப்புறாங்க. அங்க என்ன பாக்குறாங்கன்னு பாப்போமா? இங்க இருக்கிற இந்த கான்ட்ராஸ்ட் தான் இந்த கவிதையோட இதயமே. கார்குள்ள பாத்தீங்கன்னா முதுமை, அசைவில்லாத ஒரு நிலை. ஆனா ஜன்னலுக்கு வெளியிலயோ அப்படியே ஆப்போசிட். வேகம், இளமை, வாழ்க்கை துள்ளுது, மரங்கள் வேகமா பின்னோக்கி ஓடுது, குழந்தைங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு உலகமும் ஒரே நேரத்துல அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது தான் அவங்க வலியே இன்னும் அதிகமாக்குது. சரி, இந்த வேறுபாடு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். வேகமா ஓடுற மரங்கள் காலம் எவ்வளவு வேகமா போகுதுன்னு காட்டுது. உற்சாகமா வழியிற குழந்தைங்க எனர்ஜியையும் புது ஆரம்பங்களையும் குறிக்குது. இந்த ஒவ்வொரு காட்சியுமே அவங்க அம்மாவோட நிலைக்கு நேர் எதிரா இருக்கு. அதனாலதான் அது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. சரி, கார் பயணம் முடிஞ்சு இப்போ சீன் ஏர்போர்ட்டுக்கு மாறுது. பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை ஒரு கடைசி தடவை திரும்பி பாக்குறாங்க. இது கவிதையில வர்ற ரெண்டாவது முக்கியமான கம்பாரிசன். முதல்ல பிணம்னு கொஞ்சம் கடுமையா சொன்னாங்க இல்லையா? இப்போ பிற்கால குளிர்கால நிலவுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் மென்மையான வார்த்தை தான், ஆனா இதுலயும் அதே அளவு சோகம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் பிற்கால குளிர்கால நிலவு? ஒரு பிரகாசமான பௌர்ணமி நிலான்னு சொல்லலையே. இந்த குறிப்பிட்ட உருவகம் நமக்கு என்ன சொல்ல வருது? பிற்கால குளிர்கால நிலா எப்படி இருக்கும்? பிரகாசம் கம்மியா வெளிரி போயிருக்கும். அதுல ஒரு குளிர்ச்சி இருக்கும், ஒரு சுழற்சியோட முடிவை குறிக்கும். சில சமயம் பனிமூட்டத்தால அதோட ஒளி மங்கி இருக்கும். இந்த எல்லா குணங்களுமே அவங்க அம்மா கிட்ட பாக்குற பலவீனத்தையும் வயோதிகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு வர அந்த ஜீவனையும் குறிக்குது. அம்மா இப்படி இருக்கிறத பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா புதைஞ்சு கிடந்த ஒரு பழைய பயம் மறுபடியும் மேல வருது. இந்த வரிதான் கவிதையோட எமோஷனல் கோர்னே சொல்லலாம். அந்த பழைய பழக்கமான வலி, என் குழந்தை பருவ பயம். பாருங்க, இது இப்போ புதுசா வந்த பயம் கிடையாது. இது வருஷ கணக்கா உங்களுக்குள்ள ஊறி போன ஒரு கவலை. அப்போ அந்த பழக்கமான வலினா என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அம்மாவை இழந்துருவோமோங்கிற அந்த பயம்தான். சின்ன வயசுல அம்மாவை பிரியும்போது வர தற்காலிக வலி இப்போ ஒரு நிரந்தர பிரிவை பத்தின பயமா வளர்ந்து நிக்குது. இப்போ நாம கவிதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். பிரிஞ்சு போற அந்த நேரத்துல கவிஞர் செய்யற அந்த ஒரு விஷயம். மனசுக்குள்ள இவ்ளோ பயம், இவ்ளோ வலி, ஆனா அவங்க வாயிலேந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? சீக்கிரம் பார்க்கலாமா? அவங்க மனசுல நினைக்கிற ஒண்ணு, வாயில சொல்றது இன்னொன்னு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அவங்க சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சதும் ஒரே ஒரு விஷயம்தான். அது ஒரு புன்னகை. மறுபடியும் ஒரு புன்னகை, இன்னொரு தடவை ஒரு புன்னகை. இந்த வார்த்தைய 3 தடவை திரும்ப திரும்ப சொல்றதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த புன்னகை எவ்வளவு கஷ்டமானது, அதுக்குள்ள எவ்வளவு வலிய ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த புன்னகை சந்தோஷத்தோட அடையாளம் கிடையாது, இது ஒரு கவசம் மாதிரி. அம்மா கவலைப்படக்கூடாது, நமக்கே நாம தைரியம் சொல்லிக்கணும், உள்ள இருக்கிற வலிய மறைக்கணும், மறுபடியும் சந்திப்போங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் செய்யற ஒரே முயற்சி தான் அந்த புன்னகை.
சரி, இப்போ இந்த கவிதையோட வடிவத்தை பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த முழு கவிதையுமே ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம கமா மட்டுமே வச்சு முழு கவிதையும் எழுதியிருக்காங்க. இந்த சிங்கிள் சென்டென்ஸ் அமைப்பு சும்மா ஏதோ டிசைனுக்காக பண்ணல. அது ஒரு மன ஓட்டத்தை அப்படியே நமக்கு காட்டுது. ஒரு சிந்தனை எப்படி நிக்காம ஓடுமோ அது மாதிரி. கார்ல அம்மாவை பார்த்து அதிர்ச்சியானதுல ஆரம்பிச்சு கவனத்தை மாத்தி மறுபடியும் பழைய பயம் வந்து கடைசியில ஒரு புன்னகையோட பிரியற வரைக்கும் அந்த எண்ண ஓட்டம் எங்கேயுமே நிக்கல. கவிதையோட வடிவமே அதோட உணர்வா மாறுறதுனா இதுதான். ஒரே மூச்சுல சொன்ன ஒரு பெரிய சோகம் மாதிரி.